ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நமக்கு வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள் இதை ரெண்டையும் வச்சு ஹெல்த்தியான அடை எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த அடை செய்ய நம்ம இப்போ முருங்கைக்கீரை, குப்பைக்கீரை, அகத்துக்கீரை இது 3 தாங்க எடுத்திருக்கோம். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு இது 2 எடுத்திருக்கோம். சரி வாங்க இப்போ அடை செய்ய என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ, கேரட், உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கீரை 1 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது 1/4 கிலோ, வரமிளகா 10, வரமிளகா இல்லைனா நீங்கள் வரமிளகா தூள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, நெய் 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு அதோட நம்ம முன்னமே அரிஞ்சு வச்சிருக்க வரமிளகா, வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகா, வெங்காயத்தை நல்லா அதோட ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சிருக்க கீரை. இப்போ நம்ம பார்த்தோம்னா முருங்கைப்பூவும் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் அதோட சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம சீவி எடுத்து வச்சிருக்க கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு அதையும் அதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதோட நமக்கு தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு கேரட், உருளைக்கிழங்கு பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது காய்கறி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட், முட்டைகோஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கீரையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. அரைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி வெந்தயக்கீரை எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் போடும்போது கசப்பு தெரியாத இருக்க கீரையாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடை உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அடையில் கீரைகள், காய்கறிகள் எல்லாமே சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால நமக்கு அடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. அதனால் குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடை இன்னும் நமக்கு வாசனையாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதோட ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு ஒரு 5-10 நிமிஷம் பிசைஞ்சோம் அப்படின்னா அடை சுடுற பதத்துக்கு வந்துடும். நல்லா பிசைஞ்ச உடனே மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுற கேப்பில் நம்ம முன்னமே ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவை உருண்டை பிடிச்சி வாழை இலையில் எண்ணெய் வச்சு நல்லா தட்டையாக தட்டிக்கலாங்க. நல்லா தட்டையாக தட்டிட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியான ஹெல்த்தியான அடை ரெடி ஆகிடும். நம்ம தட்டையாக தட்டி போட்ட அடையை எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடை ரெடி ஆகிடுங்க. இந்த அடையில் காய்கறிகள், கீரைகள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் அடையாகவே சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சைடிஷோடு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட தக்காளி சாஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சைடிஷோடு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த அடை செய்ய உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈஸியாக ஸ்நாக்ஸ் எதாவது ரெடி பண்ணணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அடை ரெடி பண்ணி கொடுக்கலாங்க.
ஹெல்த்தியான அடை ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.